ஓம் சாய்ராம். கபர் டே டைரி. எதிர்பாராத மதிய தூக்கம் 29/1/1912. நான் மிகவும் அதிகாலையில் எழுந்திருந்தேன். வழிபாடு செய்தேன். நான் சற்று மிகவும் முன்னதாகவே கண் விழித்தெழுந்தேன். ஏனெனில் நான் தொடர்ந்து விழித்திருந்தது காக்கட் ஆகத்தியில் பங்கேற்றேன். நான் திரும்பி வந்ததும் நாளின் அன்றாட நியமங்களை செய்ய துவங்கினேன். காலை 9 மணி சுமாருக்கு நான் பாபு சாஹிப்பின் இருப்பிடத்திற்கு சென்றேன். அவருடனும் உபாசனியுடனும் பரமாமிர்தத்தை படிக்க ஆரம்பித்தோம். ஆனால் மிகவும் எதிர்பாராத வகையில் நான் மிகவும் தூக்க கலக்கத்துக்கு ஆளானேன். எனவே நான் அதிகம் படிக்க இயலவில்லை. கடைசியாக நான் எனது வகைக்கு திரும்பி வந்து படுத்தேன். மதியம் 12:30 அல்லது 1 மணி வரைக்கும் தூங்கினேன். மாதவராவ் தேஷ்பாண்டேயும் மற்றவர்களும் ஆரத்திக்காக என்னை எழுப்ப முயற்சித்தனர். உரத்து சத்தமிட்டு என்னை கூப்பிட்டார்கள். ஆனால் நான் எழும்பவில்லை. கடைசியாக அவர்கள் ஆரத்திக்கு சென்றனர். எப்படியோ இவ்விஷயம் சாய்பாபாவின் காதுகளுக்கும் எட்டியது. தாம் எழுப்பிவிடுவதாக அவர் தெரிவித்தார். ஆரத்தி முடிந்து கொண்டிருக்கும் போது எப்படியோ நான் விழித்தெழுந்து விட்டேன். ஆரத்தியின் முடியும் பகுதிகளில் பங்கேற்றேன். அவ்வளவு நீண்ட நேரம் தூங்கியதற்காக நான் வெட்கப்பட்டேன். நாளின் மீதி பகுதியிலும் நான் தூக்க கலக்கமாகவே இருந்தேன். இன்று ஷோலாப்பூரிலிருந்து நாராயண்ராவ் பாமன்னோர்கர் வந்தார். அவர் அருமையான ஒரு இளைஞர். நான் அவருடன் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தேன். மாலையில் தீட்சித் நிகழ்த்தும் பாராயணத்தில் பங்கேற்றேன். சாயிபாபாவின் மாலை நேர உலாவின் போது அவரை தரிசித்தேன். அவர் காலை நேரத்தில் 9 மணி முதல் 10 மணி வரை வெளியே சென்றபோது அவரை தரிசித்தேன். மாலை நேரத்தில் பீஷ்மாவின் பஜனையும் நடைபெற்றது. தீக்ஷித்தின் ராமாயணம் வழக்கம் போல் நடைபெற்றது. ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.